ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான கேரட் பொரியல். கேரட் பொரியல் வந்து எல்லோருக்குமே செய்ய தெரியும், ரொம்ப ஈஸி தான். ஆனாலும் ஒரு சில சகோதரர்கள், அதாவது தனியாக சமைச்சு சாப்பிடக்கூடிய பேச்சுலர்ஸ், ஃபாரினில் இருக்கிறவங்கலாம் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, பொரியல் அவியல் ரெசிபீஸ்னால் நிறையா அப்லோட் பண்ணுங்கள், எங்களுக்கு குக்கிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட பேச்சுலர்ஸ்க்காக இந்த சூப்பரான கேரட் பொரியல் எப்படி ரொம்ப சுலபமாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ரொம்ப பொடியாக கட் பண்ண 2 பூண்டு பற்களையும் இதில் சேர்த்துறேன். கூடவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீளமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுனால பச்சை மிளகாவை பொடி பண்ணி போட்டுற வேணாம். கலந்து விட்டுட்டு பாதி பெரிய சைஸ் வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக செவக்கிற வரைக்கும் வறுத்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா செவந்து வந்த பிறகு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கேரட்டையும் இதில் சேர்த்துடுறேன். ஒரு மிதமான தீயில நல்லா வதக்கி விட்டுருங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இதை விட பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம், அல்லது ரொம்ப பூவாக துருவி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கூட செய்யலாம். அப்படி செய்யும்போது குழந்தைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. சாதத்தை கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்தா கூட அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. பட் நார்மலாக நீங்கள் வீட்டில் செய்கிறதுக்கு இந்த மாதிரி செய்யலாம். ஸோ ஒரு மிதமான தீயில 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. கேரட்டுக்கு ஒரு பச்சை ஸ்மெல் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கும் போது அந்த ஸ்மெல் காணாமல் போயிடும். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் நம்ம மற்ற எந்த மசாலா பொருட்களும் சேர்க்க போகிறதில்ல. மிளகாய் தூள் கூட இதில் நம்ம சேர்க்க போகிறதில்ல. நமக்கு தேவையான அளவுக்கு காரத்தை வந்து நீங்கள் காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் சேர்க்குறீங்க இல்லையா, அதிலேயே நீங்கள் அதிகப்படுத்தி போட்டுக்கலாம். வேறு எந்த மசாலாவும் இதில் சேர்க்கக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் ஊற்றுவோம். தண்ணீர் அதிகம் தேவை கிடையாது. எல்லா பொரியலுமே ஒரு 90% தான் வெந்து வரணும், ரொம்ப ஃபுல்லாக வேகக்கூடாது. ஸோ 2 ஸ்பூன் தண்ணீர் ஊற்றிட்டு ஒரு மிதமான தீயில அப்படியே இருக்கட்டும். இப்போ 1 நிமிஷத்துலேயே அந்த தண்ணீரும் நல்லா வற்றி நமக்கு தேவையான பக்குவத்தில் கேரட் நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவல் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, தேங்காய் சேர்த்துக்க மாட்டாங்க, அல்லது வீட்டிலேயே தேங்காய் இல்லை அப்படின்னா கூட இந்த ஸ்டேஜில் ஒரு முட்டையை வந்து இதில் நீங்கள் சேர்க்கலாம். முட்டையை சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்து விட்டிங்கன்னா முட்டை குட்டி குட்டியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி கேரட் கூட முட்டை சேரும் போது தேங்காய் சேர்த்த அதே சுவை வந்து உங்களுக்கு கிடைக்கும். தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு மிதமான தீயில 30 நிமிஷம் கலந்து விட்டுருங்க. தண்ணீரே இல்லாமல் நல்லா ட்ரை ஆகி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சுலபமான கேரட் பொரியல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொரியல் ரெசிபி எந்த காயாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது. ஒரு 90% தான் வேக வைக்கணும். அப்படி வேக வைக்கும் போது தான் டேஸ்ட் மட்டும் கிடையாது, அதுதான் உடம்புக்கு நல்லது. அந்த காய்கறியோட முழு சத்தும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அரைவாசி தான் வேக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்குமே தெரிஞ்ச ரொம்ப சுலபமான கேரட் பொரியல் ரெசிபி பார்த்துட்டோம். பீன்ஸ், கேரட், முட்டைக்கோஸ், பீட்ரூட் இந்த மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு பொரியல் ரெசிபியும் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.